இந்தியா ப்ராடக்ட் டொபாஸ் பெஸ்ட் குவாலிட்டி கேஸ் ஸ்டவ் கிருஷ்ணா ஆயில் ஸ்டவ்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதை ஹோலை ஓப்பன் பண்ண இந்த மூடியை கலத்தினோம்னு சொன்னால் இந்த மூடிக்குள்ளே நம்ம லாமணியை ஊற்றலாம். 2 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டேங்க் இது. இதில் லாமணியை ஊற்றக்கூட அந்த லாமணியை கொஞ்சம் வடித்து ஊற்றினோம், நல்லா புனலை வச்சு ஊற்றணும், டஸ்ட்டுகள் போகாமல் இருக்கிறதுக்கு. ஆரம்பத்தில் இது செய்ய போகல கொஞ்சம் லாமனை ஊற்றி நல்லா அலசி கழுவிட்டு லாமனை ஊற்றிட்டு அலசி அந்த லாமனையை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது, அதை கொஞ்சம் ஊற்றிட்டு போட்டு அதுக்கு பிறகு லாமனையை ஊற்றி இதுக்குள்ளே லாமனையை ஊற்றி இப்போ ஆல்ரெடி லாமனை ஊற்றப்பட்டுட்டு லாமனை ஊற்றிட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நம்ம நெருப்பை கூட்டுற குறைக்கிற அந்த வேலையை பார்க்குறது. இதை நல்லா டைட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் இதை கிரிக்கி டைட் பண்ணிவிட்டு இப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பம்மை ப்ரெஸ் பண்ணணும். பம்மை அடித்தோம்னு சொன்னால் இந்த பம்மை அடித்தோம்னு சொன்னால் இப்படி பம்மை அடிக்கும்போதும் இங்கே பாருங்கள் இந்த ஹோலில் லாமனை லீக் ஆகும். அந்த லீக் ஆகுது. இந்த லீக் ஆக போகக்குள்ள நம்ம நெருப்பை குச்சை தட்டி இந்த இடத்துல வைக்கணும். அந்த இடத்துல குச்சை தட்டி வச்சோம்னு சொன்னால் நெருப்பு பற்றும். இந்த டைமில் சட்டியை தூக்கி வைக்கக்கூடாது. சட்டியை வச்சா கறி பிடிக்கும். இதில் ஸ்பெஷலே கறி பிடிக்க மாட்டேங்கிறது தான். இந்த டைமில் என்ன செய்யணும்னு சொன்னால் பம்மலை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி நம்ம சொன்னால் இங்கே சவுண்டோட ப்ளூ நெருப்பு பற்றும். கேஸ் அடுப்பு பற்றுற மாதிரி ப்ளூ நெருப்பு பற்றும். இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கணும். இங்கே சவுண்டோட கேஸ் அடுப்பு பற்றுற மாதிரி பற்றும். பாருங்கள், கேஸ் அடுப்பு பற்றுற மாதிரி பற்றும். ப்ரெஸ் பண்ணணும். இந்த சவுண்டோட பற்றும். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ப்ளூ லைட் பச்சை பிறகு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். அது தீர்க்கிக்கிற நெருப்பு தானா அது ஆஃப் ஆகிடும். அந்த லாமனை கீழுக்கு ஊற்றின லாமனை இடிக்கும் பிறகு தான் அது பற்றும். அதுக்கு பிறகு ஆஃப் ஆகிடும். அது நெருப்பு எப்படி பற்றுன்னு பாருங்கள். கீழ் நெருப்பு ஆஃப் ஆகும் வரைக்கும் நம்ம சட்டியை வைக்கப்படலாம். இதுக்கு அந்த லாமனை இடிக்கும் வரைக்கும் தான் பற்றும். கீழ் நெருப்பு ஆஃப் ஆகிட்டு பாருங்கள். அந்த குச்சிகள் இருக்கும் வரைக்கும் தான் பற்றும். அது லாமனை முடிஞ்சால் இந்த கீழ் நெருப்பு ஆஃப் ஆகிடும். மேலுக்கு மட்டும்தான் கேஸ் அடுப்பு பற்றுற மாதிரி பற்றுது பாருங்கள். கேஸ் அடுப்பு பற்றுற மாதிரி ப்ளூ நெருப்பு பற்றுது பாருங்கள். அதே நேரம் கேஸ் அடுப்பையும் பாருங்கள், அதே நெருப்பு இங்கேயும் பற்றுது. இதுக்கு பிறகு நம்ம சட்டியை வச்சு நேரத்தோட சட்டியை வைக்கக்கூடாது. நேரத்தோடு வச்சா அந்த லாமனோட எஃபெக்ட் இருக்கிறதால கறி பிடிக்கும். இந்த டைமில் வச்சோம்னு சொன்னால் கறி பிடிக்க மாட்டேன். சரி, நாம் இறைச்சி கறியில் ஆக்கி பார்ப்போம். இறைச்சி கறியை இதில் ஆக்கி பார்க்குறது இறைச்சி கறி இறைச்சி கறி வெளிப்பட்டு எப்படி பற்றுன்னு பாருங்கள். கேஸ் அடுப்பு பற்றுற மாதிரி பற்று. நல்லா மிச்சப்படுத்தலாம் லாமனையை. அந்தளவுக்கு லாமனை போகாது. இந்த அளவுக்கு பற்றுன்னு பாருங்கள். இறைச்சி கொதிக்குது. கோழி இறைச்சி கறி கொதிக்குது.
நமக்கு நல்லா நெருப்பு போகணும்னு சொன்னால் இதை லைட்டாக அப்போ இப்போது ப்ரெஸ் பண்ணினா காணும். தொடர்ந்து ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. இப்படி ஒரு ½ இந்த ப்ரெஸ் பண்ணால் பார்த்து லாமனை மொத்தமாக போக மாட்டான். கேஸ் அடுப்பு கேஸ் காற்றுல பத்துற மாதிரி இதுவும் நம்ம ப்ரெஸ் பண்ணுற காற்றுல தான் பற்றும். அந்தளவுக்கு லாமனை பெருசாக யூஸ் ஆக மாட்டேன். இந்த பாக்ஸுக்கு கூட இப்படி 2 ஊசி தருவாங்க. நிறைய இதில் 2 தருவாங்க. இது என்னத்துக்குன்னு சொன்னால் சம்டைம் அந்த லாமனையில் ஏதாவது டஸ்ட் என்ன இருந்தால் அந்த லாமனை உள்ள ஒரு ஹோலை நசிச்சு விட்றதுக்கு ஹோலை அந்த அடப்பு எடுக்கிறதுக்காக தான் நிறைய யூஸ் ஆகும். இது எப்படிங்கிறத பாருங்கள். இதில் அந்த லாமனை உள்ள அந்த ஹோல் இருக்குது, நிறைய இந்த சென்டரில் இருக்குது. இதில் இந்த ஹோலில் இதை வச்சு இது இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம சொன்னால் அது நீங்கள் அடப்பு இருந்தால் அடப்பெல்லாம் பேய்த்திடும். அதுக்கு பிறகு நல்லா பற்றும். சம்டைம் பத்தாமல் இருந்தால் அந்த அடப்புக்களை அடைச்சிருந்தால் மட்டும்தான் இது நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஹோலுக்குள்ளே இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணினா சரி. இப்போ ஓஃப் ஆகுறதுக்கு பற்றிட்டு இருக்கக்குள்ள இந்த ஹோலை லைட்டாக லூஸ் பண்ணிடணும் சொன்னால் தானே அடுப்பு ஓஃப் ஆயிடும். அதுக்கு பிறகு டைட் பண்ணிடணும்.